ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படிங்கிற அந்த சீரிஸோட கண்டினியூட்டி. அதில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீசன் 1ஓட எபிசோட் 6. இந்த மாதிரி ஒரு சீரிஸை வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து இதை வீடியோவாக பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த சீசனோட ஓப்பனிங்கில் இதுக்கு முன்னாடி சீசனோட எண்டு என்னென்னா, ஸ்டார்க்கை வந்து ஜெமி லானிஸ்டர் வந்து அட்டாக் பண்ணி அவரை வந்து தோக்கடிச்சிருவார். இப்போ அந்த இடத்துல அதை வந்து கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஓப்பன் பண்ணால் வந்து ஸ்டார்க் வந்து பெட்டில் இருப்பார். அவர் பக்கத்தில் வந்து இந்த நாட்டோட அரசியும் இருப்பாங்க. இவர் கண் முழிச்ச உடனே அரசி என்னம்பாங்க, என்னோட தம்பியை வந்து உங்கள் மனைவி வந்து சிறப்பிடிச்சிருக்காங்க, அவனை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள், அப்போனா தான் உங்களை விடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசும்போது, ராஜா உடனே இது உன்னோட உத்தரவா அப்படின்னு கேட்கும்போது ஸ்டார்க் வந்து ஆமாம் இது என்னோட உத்தரவு தான், என் உத்தரவு மீறி என் மனைவி எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே வந்து ராணி இருந்துட்டு என்னம்பாங்கன்னா, என் சகோதர ஜெமியை வந்து நீ அடிச்சிருக்க, இன்னொரு சகோதரனை உன் மனைவி வந்து சிறை பிடிச்சிருக்கா, இதுக்கு வந்து நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா இருந்துட்டு நீங்க 2 பேரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்க் அரசி வந்து உடனே அந்த குள்ளனை வந்து ரிலீஸ் பண்ணணும். ஜெமி கிட்ட வந்து ஸ்டார்க் வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அரசர் சொல்றாரு. அதுக்கு ஸ்டார்க் உடனே அவன் வந்து என்னோட ஆளு எல்லாரையும் கொண்டுட்டான், நான் இதை வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அரசர் வந்து மௌனமா இருப்பாரு. அந்த நேரம் ராணி என்னம்பாங்கன்னா, நீ ஒரு அரசனே கிடையாது, நீ வந்து ராணி ஆயிக்க நான் ராஜா ஆயிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்ல உடனே ராஜா கோவம் வந்து ராணி அடிச்சிருவாரு. ராணி அடித்த உடனே ராணி இருந்துட்டு நீங்கள் நான் அடித்ததை நான் வந்து பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ராஜா, நீ இதே மாதிரி மறுபடியும் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் உனக்கு இந்த பெருமை வந்து சேரும் அப்படின்னு சொன்ன உடனே ராணி அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுவாங்க. கிளம்புன உடனே ராஜாவும் ஸ்டார்க்கும் மட்டும் தனியாக இருப்பாங்க. ராஜா வந்து அந்த குள்ளனை ரிலீஸ் பண்ண சொல்லும்போது ஸ்டார்க் இருந்துட்டு ஜெமி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஜெமியை பற்றி கேட்ட உடனே ராஜா இருந்துட்டு, அவனோட அப்பாவுக்கு வந்து நான் நிறைய கடன் பட்டிருக்கிறேன், இந்த ராஜ்யத்திலேயே பாதி வந்து அவனுக்கு கடன் பட்டு அடமானம் வச்சிருக்கிறேன், என்னால் அவங்கள வந்து எதுவும் பண்ண முடியாது, அதனால் நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்க் உடனே நான் வந்து விண்டர்ஃபெல்லுக்கே போய் இந்த எல்லா பிரச்சனையும் வந்து நான் சரி செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ எங்கேயும் போகக்கூடாது, தூது மட்டும்தான் அனுப்பணும், உனக்கு வந்து அந்த பதவியை நான் மறுபடியும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறாரு. ராஜா சொன்ன உடனே ஸ்டார்க் இருந்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, அப்போ அந்த டார்கேரியன் லேடி, அந்த டிராகன் லேடி, அவங்கள என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராஜா உடனே அது முடிஞ்சிருச்சு, அவள் வந்து இறந்தே ஆகணும், இதுக்கு மேலே அதை பற்றி பேசுறக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ராஜா அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்பிடுவார். அங்கே அப்படியே அந்த சீனை கட் பண்ணுறாங்க. அங்கே கட் பண்ணால் டிராகன் லேடி காட்டுறாங்க. அவங்க வந்து அந்த டிராகன் முட்டை கிஃப்டாக வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த டிராகன் முட்டையை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நேரமாக. ஒரு கட்டத்தில் அது வந்து எரியுதா, அது வந்து முட்டை வந்து வெடிச்சு உள்ளேருந்து டிராகன் வருமா அப்படின்னு பார்க்குறக்காக நெருப்பில் கொண்டு போய் வைக்கிறாங்க. நெருப்பில் வச்சதில் அந்த முட்டை வந்து எதுவுமே ஆகாது. அதை உடனே அந்த சூட்டில் இருக்கும்போது அப்படியே அதை வந்து வெறுங்கையில் எடுக்கும்போது அங்கே இருக்கிற அவங்களோட வேலையாள் வந்து பார்த்துட்டு, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏன் இது எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சி தட்டி விடுவாங்க. தட்டி விடும்போது அந்த டிராகன் முட்டை இவங்க கையில் பட்டுரும். அதில் வந்து இவங்களுக்கு காயமாயிரும். ஆனால் டிராகன் லேடிக்கு காயமே ஆகாது. அதை பார்த்து அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அங்கே அப்படியே அந்த சீனை கட் பண்ணி விண்டர்ஃபெல்லை காட்டுறாங்க. அங்கே வந்து எப்பவும் போல் இந்த ஸ்டார்க்கோட 2வது பையன் வந்து கனவுல இருக்கான். கனவுல எப்பவும் போல் அந்த வில் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு காக்கா வருது. அதே மாதிரி அந்த காக்காவை பார்த்துட்டே பின்னாடி போகும்போது அந்த காக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 3 கண் இருக்குது. அதை வந்து ஃபாலோ பண்ணி போகும்போது அது ஒரு குகைக்குள்ளே நல்ல உள்ள பறக்கையில் அங்கே வந்து கனவு கலைஞ்சிருது. கனவு கலைஞ்ச உடனே அந்த இடத்துக்கு இந்த பிரெயினுக்கு வந்து ஒரு ஹெல்ப்புக்கு ஒருத்தர் இருப்பார், நல்லா ஹைட்டாக வெயிட்டாக ஒரு ஆள். அவர் வந்து ஹோடர்னு கூப்பிடுறாங்க. அந்த ஹோடர் வந்து இந்த குள்ள ஒரு கிஃப்ட் கொடுத்தான் இல்லையா, ஒரு ஆர்ட், அதாவது கால் உணமாக இருக்கிறவங்க வந்து குதிரையில் போக முடியும், அதுக்குண்டான டிசைன் பண்ண மாதிரி ஒரு இது சேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்து செஞ்சுட்டாங்க. அதை வந்து காமிச்ச உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷத்தில் உடனே குதிரையில் ஏறி நான் சவாரி செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை உடனே குதிரையில் மாட்டி குதிரையில் ஏறி வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒரு காட்டுக்குள்ளே வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து இந்த கிரேஜாயும் ஸ்டார்க்கோட பெரிய பையனும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து உங்கள் அப்பாவோட காலை வந்து லானிஸ்டர்ஸ் வந்து குத்தி இருக்காங்க, அவங்க ஏற்கனவே போர் ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம வந்து இந்த போரில் வந்து கலந்துக்கணும், நம்ம தான் வந்து அவங்களுக்கு மேலே படையெடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்டார்க்கோட பையன் இருந்துட்டு, இல்லை நம்ம எப்படி படையெடுக்க முடியும், இப்போ வந்து எங்கள் அப்பா அங்கே தான் இருக்காரு, எங்கள் அம்மா வந்து எங்கே இருக்காங்கன்னே தெரியல, நான் வந்து எப்படி படையெடுத்து போக முடியும், வடக்கு இருக்கிற எல்லாரையும் சேர்த்தா கூட நான் வந்து இப்போ படையெடுத்து போகிறதுக்கு தகுதியானவனான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது கிரேஜா இருந்துட்டு, நீ தான் இப்போ வடக்கோட தலைவன், நீ எடுக்கிறதா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பிரெயின் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அந்த குதிரையில் போயிட்டு இருக்கிறப்ப அவன் சத்தம் இல்லாமல் இருக்கு, திடீர்னு கொஞ்சம் தூரம் தள்ளி போன மாதிரி ஒரு சவுண்ட் இல்லாத இருக்கு. அதை பார்த்த உடனே அவங்க 2 பேரும் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டு போகிறாங்க. என்னன்னு போய் பார்த்தா அந்த பையனை வந்து ஒரு 4 காட்டுவாசிங்க, அதாவது அந்த செவுத்துக்கு அந்த பக்கம் காட்டுவாசி இருக்காங்கன்னு சொன்னா இல்லையா, அதில் வந்து ஒரு 4 பேர் தப்பிச்சு இந்த பக்கம் வந்திருப்பாங்க, செவுத்துக்கு இந்த பக்கம் வந்திருப்பாங்க. அவங்க வந்து இந்த பையனை வழிமறிச்சு அவனோட குதிரையும் அவங்ககிட்ட இருக்கிற அந்த விலை உயர்ந்த பொருட்களையும் வந்து கொள்ளையடிக்கிறக்கோசரம் அந்த இடத்துக்கு வந்து அவனை வந்து மிரட்டிட்டு இருப்பாங்க. மிரட்டிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஸ்டார்க்கோட பெரிய பையன் வந்துருவான். அவன் வந்த உடனே அவங்க எல்லாத்தையும் விலை போக சொல்லிட்டு இருப்பான்.
இருப்பான். அவன் வந்து இங்கே அவங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் நீங்கள் இங்கிருந்து தள்ளி போங்க, இல்லைன்னா உங்களை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அவங்க அதை கேட்காம இவன் கூட சண்டைக்கு வருவாங்க. இவன் வந்து 2 பேர்த்தையும் இவன் வந்து கொன்றுவான். இன்னொரு லேடி இருப்பாங்க அந்த காட்டுவாசி கூட்டத்தில். அந்த லேடி வந்து இவன் ஸ்டார்க்கோட பெரிய பையன் பிடிச்ச நேரத்தில் அந்த சின்ன பையனை அந்த காட்டுவாசியில் இன்னொருத்த அவனை பிடிச்சிட்டு நீ அவளை விட்டாதான் இவளை விடுவேங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அம்பு வந்து ஒரு காட்டுவாசியோட முதுகில் குத்தி செத்துறான். அவன் செத்த உடனே அதை யார் செஞ்சதுன்னு பார்த்தா அது வந்து கிரேஜாய் தான் அந்த அம்பை விட்டு அவனை கொண்டிருக்கான். உடனே இந்த பெரிய பையன் வந்து அந்த சின்ன பையன் பிரெயினை வந்து தூக்குறான். என்னாச்சு என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்குறான். அவனுக்கு ஒரு காயமாக இருக்குது, அதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த காட்டுவாசி பொம்பளை வந்து கொல்றதுக்கு கிரேஜாய் வந்து அவளை அம்பை வந்து அவளுக்கு நேர் வச்சுட்டு கேட்பான் அவளை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணு வந்து உடனே இல்லை என்னை வந்து உயிரோட விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் சேவை செய்வேன், என்னை வந்து தயவு செஞ்சு உயிரோட விடுங்க, என்னை மன்னிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சறதை பார்த்துட்டு இந்த பெரிய பையன் இருந்துட்டு சரி ஓகே நீ வந்து விண்டர்ஃபெல்லுக்கு வந்துரு, நீ வந்து அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவான். அந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணா இங்கே வந்து லேனிஸ்டரை காட்டுறாங்க. யாருன்னா அந்த குள்ள அந்த சிறைச்சாலையில் இருந்தான் இல்லையா, அந்த இடத்த காட்டுறாங்க. அவன் வந்து அங்கே தூங்கிட்டு இருக்கும்போது அதில் விளிம்பில் வந்து விழுந்துருவான். திரும்பி படுக்கும்போது விளிம்பில் விழுகிற மாதிரி வந்தோடனே கண்முழிச்சு பார்த்துட்டு பயத்தில் எந்திரிச்சு வந்த பக்கம் ஓடியாந்துருவான். ஓடி வந்து அந்த கதவை தட்டுவான். என்னை வெளியே விடுங்க நான் எவ்வளோ வேணாலும் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி சத்தம் போடும்போது குண்டா ஒருத்தன் ஓடியாந்து ஏன் கத்திக்கிட்டே இருக்கிற, உங்கள்கிட்ட இப்போ என்ன காசு இருக்கா, இல்லை எதுக்காக கத்துற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ என்னை வெளியே விட்டுனா நான் தங்க நிறைய உனக்கு கொடுக்குறேன், எங்கள் அப்பா வந்து தங்க சுரங்கமே வச்சிருக்காரு, நீ எவ்வளோ கேட்டாலும் நான் உனக்கு தேவையான அளவுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவன் எனக்கு இப்பயே வேணும்னு கேட்கும்போது இப்போ என்கிட்ட இல்லை, ஆனால் நீ என்னை வெளியே விட்டுனா நான் கண்டிப்பாக நான் உனக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னேன். அவன் வந்து கோவத்தில் அவனை 2 அடி அடிச்சுட்டு வெளியே போய் கதவை சாத்திடுவான். அங்கே அந்த சீனை கட் பண்ணுறாங்க. அங்கே கட் பண்ணால் கிங்ஸ் லேண்டிங்கை காட்டுறாங்க. அங்கே வந்து ஆர்யா ஸ்டார்க் வந்து பயிற்சிக்கு தயாராகிட்டு இருக்கும்போது மாஸ்டர் வந்து வருவார். மாஸ்டர் வந்த உடனே ஆர்யா இருந்துட்டு இல்லை எனக்கு இப்போ சண்டை வேண்டாம், எங்கள் அப்பா வந்து காயப்படுத்தி இருக்கிறாங்க, அதே மாதிரி எங்கள் அப்பாவோட மெய்காப்பாளரையும் கொண்டுட்டாங்க, எனக்கு வந்து இப்போ சண்டை போடுற இது என்ன இல்லை அப்படின்னு வந்து ஆர்யா சொல்லிட்டு இருக்கும்போது மாஸ்டர் இருந்துட்டு நீ எக்காரணத்தை கொண்டும் பயிற்சியை விடக்கூடாது, நீ வந்து எந்த அளவுக்கு சண்டை போடுறியோ அந்த அளவுக்கு தான் உன்னை நீங்கள் தற்காத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளுக்கு கற்றுக் கொடுத்து அவளை வந்து ட்ரெயின் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே வந்து அந்த சீன் அப்படியே கட் பண்ணுறாங்க. கட் பண்ணால் இங்கே வந்து இந்த டிராகன் லேடி வந்து ஒரு இதயத்தை சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க. அது என்னன்னா இந்த தோத்ராகி கூட்டத்தோட தலைவரோட மனைவி வந்து கர்ப்பமாக இருக்கும்போது அந்த குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கிறதுக்கு மிருகங்களோட இதயத்தை சாப்பிட்றது வழக்கம். அந்த இதயத்தை வந்து முழுசாக சாப்பிடணும், அதுவும் பச்சையாக சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா அந்த குழந்தைக்கு வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட நம்பிக்கை. அதுக்காக இவங்க வந்து எல்லாரும் முன்னாடியும் சாப்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த லேடியை சுற்றி நிறைய பேர் வந்து அவங்களை சீரப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அதை எப்படியோ கஷ்டப்பட்டு சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு வாந்தி எடுக்கிற கண்டிஷனுக்கு வந்து மறுபடியும் பரவாயில்லன்னு சொல்லி முழுங்கி அதை வந்து வெற்றிகரமாக அந்த போட்டியை வந்து முடிச்சிருவாங்க. அதை முடிச்ச உடனே என் வயிற்றுல வந்து இந்த கூட்டத்தோட இளவரசன் இருக்கான், அவனை வந்து நீங்கள் இந்த பேர் சொல்லி தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை சொல்லி அவங்கள வந்து எல்லாத்தையும் சீரப் பண்ணுறாங்க. சீரப் பண்ண உடனே எல்லாரும் வந்து சந்தோஷத்தில் குதிக்கிறாங்க. அங்கே அந்த சீனை கட் பண்ணால் அந்த இடத்துல வந்து இந்த டிராகன் லேடியோட அண்ணன் இருக்கான். அவன் வந்து இந்த டிராகன் முட்டையில் பார்த்துட்டே இருக்கிறான். பார்த்துட்டு இருக்கும்போது அதை வந்து எடுத்து ஒரு பையில் போடுறான். முட்டையில் எடுத்து போட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து மோர்மெண்ட் வந்துடுறாரு. மோர்மெண்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த டிராகன் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ஆலோசகராக இருப்பாருன்னு சொல்லி வந்தார் இல்லையா, அவர் தான். அவர் வரதை பார்த்துட்டு இவன் உடனே என்னம்மா இந்த முட்டையில் வந்து நான் எடுத்துகிட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக என்னன்னு கேட்டால் எனக்கு வந்து படம் வேணும், இங்கே வந்து இவங்க வந்து இப்போதைக்கு வர மாதிரி தெரியல, நான் வந்து அந்த நாட்டை கண்டிப்பாக கைப்பற்றணும், அந்த நாட்டில் ஆளணும் அப்படின்னு சொல்லும்போது முட்டையில் வச்சு நான் வந்து ஒரு முட்டைக்கு கப்பல் வாங்கிடுவேன், இன்னொரு முட்டையை விற்றேன்னா ஒரு பெரிய படையை வாங்கிடுவேன், 3வது முட்டைக்கு அந்த நாட்டை தோக்கடிக்கிற அளவுக்கான படைபலத்தை என்னால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மோர்மெண்ட் இருந்துட்டு இல்லை நீ இதை வந்து செய்யக்கூடாது, முட்டைகள் வந்து உன்னோடது கிடையாது, நீ இதை வச்சுட்டு தான் இங்கிருந்து கிளம்பணும், இல்லைனா வந்து உன்னை இந்த இடத்துல வெட்டி கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து எது கேட்காம நான் அப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவான். மோர்மெண்ட் வந்து அதெல்லாம் முடியாது, நீ வச்சாதான் நான் இங்கிருந்து போவோம் அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டாக சொன்ன உடனே சரின்னு சொல்லி கோவத்தில் அங்கேயே வச்சுட்டு அவன் கிளம்பிடுவான். அங்கே அப்படியே அந்த சீனை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணால் இங்கே வந்து இந்த குள்ளனை காட்டுறாங்க. குள்ள வந்து மறுபடியும் அந்த சிறையில் இருந்து அந்த குண்டங்கிட்ட என்னை தயவு செஞ்சு வெளியே விடும், உனக்கு எவ்வளோ தங்கனாலும் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்ககிட்ட பேரம் பேசிட்டு இருப்பான். அந்த குண்டை வந்து உங்கள்கிட்ட தான் இப்போ தங்கமே இல்லையே, நீ எதுக்காக என்னை வந்து தேவையில்லாமல் வந்து எனக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவான். சத்தம் போட்ட உடனே லேனிஸ்டர்ஸ் எப்பவுமே சொன்ன வாக்கை காப்பாற்றுவாங்க. நான் சொன்னதை செய்வேன், எவ்வளோ பணம் கேட்குறியோ அதை நான் கொடுக்குறேன், எவ்வளோ தங்கம் கேட்குறியோ அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். எப்படி கொடுப்பேன், இப்போ தான் நீ சிறையில் இருக்கிறே, நீ எப்படி கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் வந்து செஞ்ச தப்பை ஒத்துக்கிறேன்னு சொல்லி ராணி கிட்ட சொல்லு. அதாவது அவன் இருக்கிற சிறைச்சாலைக்கு இப்போ யார் வந்து ராணின்னா அந்த முன்னாள் தலைமை ஆலோசகரோட மனைவி தான் வந்து இப்போ இந்த சிறைச்சாலை இருக்கிற அந்த ராஜ்யத்துக்கு ராணி, அவங்க கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்றான். அவனும் வந்து சரின்னு போய் சொல்றான். அந்த இடத்துல வந்து கூட்டம் கூடுறாங்க. அந்த ராணி வந்து நீ செஞ்ச குற்றங்களை ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது டெரியன் இருந்துட்டு, அதாவது இந்த குள்ள இருந்துட்டு என்னன்னு சொல்லுவான்னா, நான் வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய தவறு
தவறுகள் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய தப்ப சொல்லுவான். அதாவது இந்த இதுக்கு சம்பந்தமே இல்லாம தவறுகள் அவன் சின்ன வயசுல பண்ணினது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து ஸ்டார்க் லேடி என்ன ஆகுனா, உன் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா என் பையனை நீ கொல்ல முயற்சி பண்ணியிருக்கிற அப்படிங்கிறத உன்னோட குற்றச்சாட்டு. அதே மாதிரி உங்க குடும்பம் தான் வந்து இந்த நாட்டோட அரசரை வந்து கொண்டிருக்கிறீங்க, இதை வந்து நீ ஒத்துக்கிறியா? அது காரணம் நீதாங்கிறது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீ தான் செஞ்சேன்னு இதை ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி இந்த டெரியன் சொல்லுவான். டெரியன் சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கோபமாயிருவாங்க. உடனே இந்த ராணி இருந்துட்டு என்ன விட்டுருவாங்க, நீ செஞ்ச தப்ப ஒத்துக்கிற வரைக்கும் நீ இங்கிருந்து போக முடியாது, இந்த தடவை அந்த சிறைச்சாலை வந்து இன்னும் ரொம்ப கடினமாக இருக்கிற மாதிரியான ஒரு சிறைச்சாலை கொண்டு போய் அவனை அடைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே டெரியன் இருந்துட்டு நான் வந்து என் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு எதிராக வழக்கு தொடர விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அதுக்கு உடனே ராணி இருந்துட்டு அந்த நீ தொடர்ற வழக்குல உன் மேல தப்பு இருக்குன்னு சொல்லி நிரூபிச்சிட்டாங்கன்னா உன்னை வந்து நாங்க கொன்றுவோம், அது உனக்கே தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன், அது எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சொன்ன உடனே தலை வெட்டியெல்லாம் நாங்க இங்க கொல்ல மாட்டோம், அந்த ராஜ்யத்துக்கு பேரு வேலு, இந்த வேல் ராஜ்யத்துல வந்து தலையை வெட்டி யாரையும் கொல்ல மாட்டோம், அதுக்கு பதிலா அந்த கோட்டை வந்து மலை உச்சியில இருக்கு இல்லையா, அங்கிருந்து ஒரு சின்ன ஒரு ஹோல் மாதிரி போட்டிருக்காங்க அந்த இடத்துக்குள்ளேயே. அந்த அரண்மனையில இருந்து மேல இருந்து கீழே தள்ளி விட்டா கீழே கண்டிப்பா கீழே விழுந்துருவாங்க, அங்கிருந்து மேலே தள்ளி விட்டா பொழைக்கவே முடியாது, அந்த மாதிரியான ஒரு கோவை. எப்படி அந்த சிறைச்சாலை கிட்ட இருந்துச்சோ அதே மாதிரி அந்த ஜெயில இருந்து கீழே தவறி விழுந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு இடம், அந்த இடத்துல இருந்து உன்னை தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அரசு இருந்துட்டு இந்த தண்டனை வந்து உடனே நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டெரியன் இருந்துட்டு இந்த வழக்கை வந்து நான் எதுக்கு நான் வந்து சண்டைக்கு அழைக்கிறேன், அதாவது சண்டை போட்டு ஜெயிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இங்க இருக்கிற சட்டத்தில் என்னன்னா ஒருத்தர் மேல குற்றம் சுமத்தப்படுறப்ப அவன் வந்து பொய் சொல்றானோ உண்மை சொல்றானான்னு கண்டுபிடிக்க முடியலங்கிற பட்சத்தில் அவங்களுக்குள்ள வந்து ஒரு சண்டை மாதிரி வச்சு அதுல யாரு ஜெயிக்கிறாங்க, அதாவது குற்றவாளி ஜெயிச்சிட்டான்னா அவன் வந்து தப்பு செய்யலன்னு அர்த்தம், குற்றவாளி தோத்துட்டான்னா அவன் வந்து தப்பு செஞ்சிருக்கான்னு சொல்லி அவனுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருவாங்க. இது அங்க இருக்கிற ஒரு சட்டம். இந்த சட்டத்தை வந்து இவன் வந்து கையில் எடுக்கிறான். எனக்கு வந்து இந்த மாதிரி சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்குண்டான முழு உரிமை உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ராணி சொல்லுவாங்க. சொன்ன உடனே வேல்கா யார் சண்டை போறீங்கன்னு கேட்கும்போது அங்க இருக்கிற நிறைய பேர் வருவாங்க. உடனே இவனுக்குள்ள இருந்துட்டு என்ன பண்ணுவான்னா, நான் வந்து சண்டை போட முடியாது, ஆனா எனக்கு பதிலா என்னோட சகோதரன் ஜெமி வந்து சண்டை போடுவான்னு சொல்லுவாங்க. இந்த தண்டனையை வந்து இன்னைக்கே நிறைவேற்றணும், நீ வந்து 100 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிறவனை வந்து சண்டை கூப்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எத்தனை நாளானாலும் நான் வெயிட் பண்றேன், என் சகோதரனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள சொல்லுவான். சொன்ன உடனே அதை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. யாருமே ஏத்துக்கலன்னு தெரிஞ்ச உடனே குள்ள என்ன பண்ணுவான்னா, இங்க இருக்கிற யாராவது எனக்காக சண்டை போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். யாருமே முன் வர மாட்டாங்க. அந்த நேரத்தில் ராணி இருந்துட்டு உனக்காக யாரும் முன் வர மாட்டாங்க, நீ வந்து உனக்கு ரெண்டே வாய்ப்பு தான், ஒன்று வாசல் வழியா போகணும், இல்லைன்னா இந்த குழி வழியா கீழே விழுந்து மரணம் அடையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஒருத்தன் வந்து முன் வர்றான், நான் இந்த குள்ளனுக்காக நான் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து முன் வர்றான். அங்கே அந்த சீனை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணால் ராஜா வந்து ஸ்டார்க்கை பார்த்துட்டு வேட்டைக்கு போனார் இல்லையா, அந்த இடத்த காட்டுறாங்க. அங்கே வந்து இந்த தலைமை மெய்காப்பாளர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் ராஜாவோட தம்பி, இன்னொருத்தர் வந்து அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஒருத்தர், 4 பேர் வந்து அங்கே போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அவன் ராஜாவோட தம்பிக்கும் ராஜாக்கும் வந்து வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் வந்த உடனே ராஜா கோவப்பட்டு யாரும் வந்து என்னை பின்தொடராதீங்க, நான் மட்டும் வேட்டைக்கு போகிறேன், நீங்கள் இங்கேயே இருங்க, நான் மட்டும் காட்டுக்குள்ளே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து தனியாக போயிடுவார். அங்கே வந்து அந்த சீனை கட் பண்ணுறாங்க. இங்கே வந்து கிங்ஸ் லேண்டிங்கில் வந்து நம்ம ஸ்டார்க் வந்து ராஜாவோட அரியணையில் உட்காந்து எல்லா பிரச்சனையிலும் மக்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேட்டுட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து என்னங்கிறாருன்னா, ஒரு கூட்டம் வந்துச்சு, எங்க வீட்டையும் எங்க வீட்டில் இருக்கிற ஆட்களையும் அங்க வேலைக்கு இருந்த ஆட்களையும் கொண்டுட்டு போயிட்டாங்க, அது யாரு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆள் எப்படி இருந்தா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க வந்து ஒரு சில அடையாளங்கள் சொல்லுவார். ரொம்ப ஹைட்டா இருப்பாரு, ஒரே வீட்டில் குதிரை வெட்டுவார் அப்படிங்கிற மாதிரி சில அடையாளங்கள் சொல்லும்போது லிட்டில் ஃபிங்கர் என்ன பாருன்னா, இது நமக்கு தெரிஞ்ச ஆள் மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அது யாருன்னு ஸ்டார்க் வந்து கண்டுபிடிச்சிடறாரு. அது யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த மூஞ்சில தழும்போடு இருந்தார் பாத்தீங்களா, அவரோட அண்ணன், அந்த போட்டியில கலந்துகிட்டு கோபத்தில் ஒருத்தர் அடிக்க வந்தார் இல்லையா, அவர் தான். அவரை வந்து சிறைப்பிடிக்கிறதுக்கு ஸ்டார்க் வந்து உத்தரவு போடுறாரு. அந்த முறையீடுக்கு வந்தார் இல்லையா, வீட்டை எல்லாத்தையும் சேதப்படுத்திட்டாங்க, ஆட்களை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி அவர் வந்து ஸ்டார்க் வந்து அரசேன்னு சொல்லி கூப்பிடும்போது வயசானவர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து என்னங்கிறாரு, நீங்க வந்து அரசரோட ஆலோசகர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன், அரசரேன்னு சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதை பார்த்த உடனே ஸ்டார்க்கு ஒரு மாதிரி ஆகுது. அதே நேரம் லிட்டில் ஃபிங்கர் என்ன பாருன்னா, இந்த இடம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இடமா இருக்கு, நீங்க வந்து அதுக்கு ஃபேவரா சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில மறைமுக வார்த்தைகளை வந்து சொல்லும்போது ஸ்டார்க் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னே தெரியாம ஒரு இக்கட்டான ஒரு பிரஷரை வந்து ஹேண்டில் பண்றாரு. உடனே எந்திரிச்சு அவரை வந்து சிறைப்பிடிக்கிறக்கும் அவர் கொடுக்கப்பட்ட மரியாதை எல்லாத்தையும் நாங்க வந்து புடுங்கி அவருக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை இடுறாரு. கட்டளை இட்ட உடனே அதே நேரம் டைவின் லானிஸ்டர் இங்க வரணும். இந்த டைவின் லானிஸ்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த அரசிக்கும் அந்த ஜெமி அந்த குள்ள அவங்க 3 பேத்துக்கும் அப்பா. அவன் தான் வந்து அந்த கேஸ்லி ராக் அப்படிங்கிற ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. அவங்க அங்க வந்து தங்கம் நிறைய இருக்கு, அங்க வந்து தங்க சுரங்கள் நிறைய இருக்குது. அவரு தான் வந்து அதிகமான இந்த 7 ராஜ்யங்கள்லயும் அதிகமான செல்வந்தர் அவரு தான். அவருக்கு வந்து
வந்து ஸ்டார்க்கு ஒரு உத்தரவு கொடுக்குறாரு. என்னன்னா 7 நாளைக்குள்ள அவர் வந்து இங்க தலைமை ராஜ்யத்துக்கு, அதாவது கிங்ஸ் லேண்டிங்க்கு வரணும். வந்து இங்க நடந்த பிரச்சனைக்கு அவர் வந்து வாக்குமூலம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலைங்கிற பட்சத்தில் தேச துரோகியா கருதப்பட்டு அவருக்கு வந்து மரண தண்டனை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தூதரும் சொல்லுவார். லிட்டில் ஃபிங்கர் உடனே என்ன பாருன்னா, இல்ல நீங்க இப்படி பண்ணாதீங்க, அவர் தான் வந்து 7 ராஜ்யத்திலையும் செல்வந்தார், அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், இந்த ராஜ்யத்திலேயே பாதி அவர்கிட்ட தான் வந்து கடனா இருக்கு, அவர் நினைச்சாருன்னா இந்த ராஜ்யமே இல்லாம பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்டார்க்கு வந்து அதெல்லாம் முடியாது, நான் சொன்னதான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்பின உடனே இன்னொரு இடத்த காட்டுறாங்க. இந்த டைவின் லானிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவன் வந்து சண்டைக்கு வந்து கூப்பிட்டுருந்தான். அந்த இடத்துக்கு வந்து சண்டை போடுறதுக்காக 2 பேர் வர்றாங்க. அந்த இடத்த காட்டுறாங்க. அங்க வந்து அவங்களுக்குள்ள சண்டை நடக்குது. டைவின் லானிஸ்டருக்கு ஃபேவரா சண்டை போட்டவன் வந்து ஜெயிச்சிடறான். வேலுக்காக சண்டை போட்ட வீரனை வந்து கொன்னுட்டு டைவின் லானிஸ்டருக்காக சண்டை போட்டவன் வந்து ஜெயிச்சிடறான். ஜெயிச்சதை பார்த்த உடனே அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா டைவின் லானிஸ்டர் சைடில் இருக்கிறவன் ஜெயிச்சிட்டான்னா டைவின் லானிஸ்டருக்கு வந்து தண்டனை கொடுக்க முடியாது, அவனை வந்து கைதியாகவும் வச்சுக்க முடியாது, விடுதலை செஞ்சுதான் ஆகணும். இதுதான் அங்க இருக்கிற சட்டம். அதை பார்த்துட்டு இவங்க எல்லாரும் ஷாக் ஆகி என்ன பண்றேன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம டைவினை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. கையில வச்சிருந்த காயின்ஸ், தங்க காயினை வந்து ஒருத்தங்கிட்ட இருக்கும், அதை வந்து என்னோட பொருள் உங்ககிட்ட இருக்கு, நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் எடுத்து கொடுத்துருவான். கொடுத்த உடனே அந்த குண்டை இருக்கான் இல்லையா, இவன் வந்து அந்த ஜெயிலில் இருக்கும்போது வந்து காசு கொடுக்குறேன்னு சொல்லுவான் இல்லையா, அந்த குண்டங்கிட்ட அந்த தங்கத்தை வாங்கி அப்படியே அவங்ககிட்ட கொடுத்துட்டு லேனிஸ்டர் சொன்னதை செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் சொல்லிட்டு அங்கிருந்து அவனும் குள்ளனுக்காக சண்டை போட்டான் இல்லையா, அவங்க 2 பேரும் வந்து அங்கிருந்து கிளம்புறாங்க. அங்க கட் பண்ணா இங்க வந்து கிங்ஸ் லேண்டிங் காட்டுறாங்க. அங்க வந்து சான்சா கூட ஒருத்தவங்களும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி நீ வந்து ட்ரெஸ் செஞ்சிருக்கிற, அது வந்து நல்லா இருக்கு, இதே மாதிரி இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அந்த இளவரசன் வர்றான். அவன் வந்த உடனே இந்த மாதிரி வந்து நான் கொஞ்சம் மூர்க்கமா நடந்துக்கிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்ட் கொடுப்பான், செயின். அந்த செயினை வந்து அவளுக்கு வந்து நானே மாட்டிடுவா அப்படின்னு கேட்ட உடனே சான்சா சரின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே இந்த இளவரசன் வந்து அவங்களுக்கு வந்து இந்த செயினை மாட்டி விட்டுட்டு, நான் இந்த மாதிரி மூர்க்கத்தனமா நடந்துக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு, நான் இனிமேல் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன், ஒரு நாள் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்குவேன், இந்த 7 ராஜ்யங்களுக்கும் நான் ராஜாவா இருக்கும்போது நீ தான் ராணியா பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. பேசி முடிச்சோன்னா அங்க அந்த சீன் அப்படியே கட் பண்றாங்க. அப்படியே அங்க வந்து நைட் ஆகுது. நைட் ஆன உடனே ஸ்டார்க் வந்து அவரோட 2 பொண்ணுங்களையும் பார்க்கறதுக்கு அவரோட ரூமுக்கு வருவார். வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போயே வந்து விண்டர்ஃபீல்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்க் சொல்லுவார். அதை கேட்ட உடனே சான்சாக்கு வந்து ரொம்பவே கோபமாயிருது, அதிர்ச்சி ஆயிடுது. ஏன்னா அவள் வந்து இந்த இளவரசனை விரும்புகிறா, அவனை வந்து கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே இருக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தா. இவன் வந்து உடனே என்னங்கிறான், நான் வந்து இளவரசனை காதலிக்கிறேன், என்னால் இங்கேருந்து போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஸ்டார்க் வந்து அதுக்கு இன்னும் உனக்கு வயசு வரணும், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொன்னதுக்கு இவன் வந்து கேட்காம அடம்பிடிச்சிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஸ்டார்க் கோவப்பட்டு இப்பயே நீங்கள் கிளம்பணும், நீங்கள் போய் அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேருந்து தாட்டி விட்டுருவாங்க. தாட்டி விட்ட உடனே ஸ்டார்க் வந்து அவரோட சீட்டில் போய் உட்காந்து அந்த வயசானவர்கிட்ட இருந்து ஒரு புக்கு வாங்கிட்டு வந்திருந்தாரு இல்லையா, அந்த புக்கை வந்து புரட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த புக்கை பார்க்கும்போது அதில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரோட தலைமுடியை வச்சு அவங்களோட குடும்பங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அந்த சீக்ரெட்ஸ் எல்லாமே வந்து இந்த புக்கில் இருக்கும். அதில் படிக்கும்போது ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் எந்த மாதிரியான முடியோட கலர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த பராத்தியன்ஸுக்கு பிளாக்கு, ஸ்டார்க்கு வந்து ப்ரௌனு, அந்த மாதிரி வந்து பார்த்துட்டே இருக்கும்போது லானிஸ்டர்ஸ்க்கு தங்க முடி அப்படிங்கிறத படிப்பாரு. படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ இருக்கிற இளவரசர் இருக்காரு இல்லையா, ராஜாவோட பையன், அவருக்கு வந்து தங்க முடி தான். அது எப்படி அவருக்கு வந்து கருப்பு தானே வரணும், தங்கம் வரக்கூடாது இல்ல, அதாவது கருப்பு முடி தான் வரணும், ஆனா தங்க முடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்கும் போது தான் கெஸ் பண்றாரு. இதுக்கு முன்னாடி அவர் கேள்விப்பட்ட வதந்தி. அந்த வதந்தி என்னன்னா, ராணியோட அண்ணனும் வந்து ஒன்னா இருந்திருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சீசனோட லாஸ்ட் சீன் என்ன இருக்கும் உங்க பார்த்தவங்களுக்கு தெரியும். அதை வந்து இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்ச உடனே அக்காவுக்கும் தம்பிக்கும் பிறந்தவன் தான் வந்து இப்ப இளவரசனா இருக்கான் அப்படின்னு சொல்லி இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. அங்க அப்படியே அந்த சீனை கட் பண்றாங்க. கட் பண்ணா இங்க தோத்ராக்கி கூட்டத்துல இந்த டிராகன் லேடியோட இடத்த காட்டுறாங்க. அங்க வந்து இவங்க எல்லாரும் வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு இந்த டிராகன் லேடியோட அண்ணன் வந்து கோவமா வர்றான். அதாவது தண்ணி போட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்து கோவமா உள்ள வந்து பேசுறான். நீங்க வந்து யாரும் எனக்கு வந்து ஈடு கிடையாது, நீங்க எல்லாம் தள்ளி போங்க, என்னை யாரும் தொட்டு பேசக்கூடாது, என் பக்கத்துல வந்து பேசக்கூடாது, என்னை யாரும் அதிகாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சத்தம் போட்டு இருக்கும்போது இந்த டிராகன் லேடி வந்து அந்த மோர்மெண்ட் கிட்ட அவனை இங்கிருந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது அதையும் அவன் கேட்காம அலட்சியப்படுத்திட்டு அங்கேயே வந்து நின்று சத்தம் போட்டுருப்பான். உடனே அவன் வந்து எனக்கு கோவத்துல வாழை எடுத்துடுறான். வாழை எடுத்த உடனே அங்க இருக்கிற எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. அவன் உடனே அந்த வாழை எடுத்துட்டு அவனோட தங்கச்சிக்கிட்ட வர்றான். அதாவது இந்த டிராகன் லேடியோட வயிற்றுக்கிட்ட அந்த கத்தியை வச்சு உன்னை அவன் வாங்கி இருக்கிறான், ஏன்றது அவன் உன்னை வந்து விலைக்கு வாங்கியிருக்கான், ஆனா அதுக்கு வந்து அந்த விலையை வந்து அவன் இன்னும் எனக்கு கொடுக்கல, எனக்கு என் ராஜ்யம் வேணும், அதை நான் அடையிறதுக்கு எனக்கு வந்து இவன் இந்த படையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். கேட்கும்போது அந்த தோத்ராக்கியோட தலைவன் என்ன பண்ணா, கண்டிப்பா நான் உனக்கு இந்த படையிலும் கொடுப்பேன், உனக்கு அந்த ராஜ்யத்தையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லுவான். சொன்ன உடனே இவன் சந்தோஷத்துல அந்த கத்தியை கீழே போட்ட உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவனை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு 2 பேர் வந்து அவனை பிடிச்சி இழுத்துட்டு போய் மண்டி போட வச்சிருவாங்க. எதுக்காகன்னா அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக. இந்த மாதிரி வந்து அந்த தோத்ராக்கி கூட்டத்தில் நடக்கிறது ரொம்பவுமே வந்து தவறான விஷயம், அது வந்து தண்டனைக்குரிய விஷயம் அப்படிங்கிறது அவங்களோட சட்டம். அவன் அந்த மாதிரி
நடந்துக்கிட்டதுக்கு உனக்கு தேவை தங்கம் தானே, அதை நான் உனக்கு இப்பயே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த தங்கத்தை வந்து எடுத்து உருக்குவான். உருக்கி அவன் தலையிலேயே ஊற்றி அவன் அங்கேயே கொண்டுருவாங்க. அவன் இறந்ததை பார்த்த உடனே இந்த டிராகன் லேடி என்ன பாங்கன்னா, இவன் வந்து என் சகோதரன், ஆனால் இவன் உடம்புக்குள்ள டிராகன் ரத்தமே ஓடலை, ஏன்னா நெருப்பு வந்து டிராகன் ரத்தத்தை ஒன்றுமே பண்ணாது அப்படிங்கிற ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அப்படின்னு அவங்க சொன்ன உடனே இந்த சீசனை வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேம் ஆஃப் த்ரோன்ஸோட சீரிஸ். இதை வந்து மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு வீடியோவை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரி. இதை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.